Stay. I'll take this. Go. Thank you. That's my daughter. Thank you. 나왔다. 내 포트. 우리 봐, 그래야는 뭐 제가 바로 들어가는 거 한 번에. Stay. I'll take this. Go. Thank you. That's my daughter. Thank you. 나왔다. 내 포트. 우리 봐, 그래야는 뭐 제가 바로 들어가는 거 한 번에. ஆண்டு உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் குவைத் பிரதமர் ஷேக் அகமட் அப்துல்லா அல் அகமட் அல் சஃபாவிற்கும் இடையில் சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. தற்போது இலங்கையின் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பன்முகப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியதுடன் அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு குவைத் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குவைத் பிரதமர் ஷேக் அகமட் அப்துல்லா அல் அகமட் அல் சஃபாவுக்கு நன்றி தெரிவித்தார். குவைத்தில் சுமார் 1,55,000 இலங்கை பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு வருமானமாக கிடைப்பதாகவும் இது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.